அரசியல் கட்சிகள் அப்பாற்பட்டு சமுதாய காலத்தில் நிறைய மீட்டிங்ஸ் நடக்கும்போது ஆம்புலன்ஸ் வரும்போது மீட்டிங்கை நிறுத்தி அந்த ஆம்புலன்ஸ்க்கு உண்டான வழியை விடுறதுதான் இந்நாள் வரைக்கும் தமிழ்நாட்டில் அனைத்து சமூக இயக்கங்களும் அனைத்து அரசியல் கட்சிகளும் உருவாக்கின மாண்பு அதை நம்ம பெருமைப்பட்டு இருந்தோம். ஆனா முதல்வராக இருந்தவர், எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவர், பிரதான ஒரு அரசியல் கட்சியை வழி நடத்துறவர், ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் மேல காழ்ப்புணர்ச்சி காட்டுறது எந்த விதத்துல இது நியாயம்? அதாவது ஆம்புலன்ஸ் டிரைவரை நாங்க நோயாளியா மாத்தி அதே ஆம்புலன்ஸ்ல வழி அனுப்புவோம் சொல்லாம இருந்திருந்தா இந்த சம்பவம் நடந்திருக்காது. அப்ப ஒரு எதிர்கட்சி தலைவர் தான் வாயில வர ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன மாதிரியான இம்பாக்ட் கிரவுண்ட்ல ஏற்படுத்துதுன்னு அவர் ரியலைஸ் பண்ணணும். அந்த ரியலைசேஷன் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த மாதிரி ஒரு தவறான முன்னுதாரணமா இருக்கக்கூடாது. நீங்க தமிழ்நாட்டை பாதுகாப்போம் என்ற ஒரு ராலியை நடத்திட்டு அடிப்படை உயிரை பாதுகாக்கிற நோன்பு கூட அதுல கடைபிடிக்கலனா அப்ப என்ன மாதிரியான செய்தியை நீங்க மக்களுக்கு சொல்றீங்க தான் என்ற கேள்வி. 15 லட்சம் உயிர்களை இந்த 108 ஆம்புலன்ஸ் காப்பாத்து. அப்ப நீங்க ஒரு 108 ஆம்புலன்ஸை நீங்க பொலிட்டிக்கல் நரேட்டிவ்காக என்ன பண்றீங்க, நீங்க நிறுத்துறீங்கன்னு சொன்னா ஒரு ஆம்புலன்ஸ் ஒரு 3 நிமிஷம் தான் அவரோட அரசியல் தன்மையை மாத்தணும்னு அவர் நம்பியிருந்தார்னா அதோட ஒரு அறியாமையோ அதோ ஒரு இம்மெச்சூரிட்டியோ நம்ம மக்கள் அதை புரிஞ்சுக்கணும். நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வேண்டுகோள் தான், நீங்க முதல்வராக இருந்திருக்கீங்க, எதிர்கட்சி தலைவராக இருக்கீங்க, சமுதாயத்தில் பொறுப்புணர்ச்சியோட பேச வேண்டும் என்ற வேண்டுகோள் தான் வைக்கிறேன். நான் இதுல ஆக்ஷன்ல உள்ள இருந்து என்ன வருமோ அதுதான் அடிப்படை. மனித நேயத்தையும் மனித நேய உயிர் காக்கும் மாண்பையும் தயவு செய்து நீங்க திருப்பி உங்ககிட்ட சொல்லி பார்த்துட்டு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வரதுக்கு முன்னாடி ஜாக்கிரதையா ஸ்டேட்மெண்ட் அணுகுங்க சொல்றேன்.